கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் காதி நீதிபதி ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கெலியோயாவில் உள்ள சந்தேக நபரின் அலுவலகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விவாகரத்து வழக்கொன்றின் தீர்ப்பை விரைவாக வழங்குவதற்காக 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட கெலியோயா பிரதேச காதி நீதிபதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மனுதாரரின் மகன்களில் ஒருவர் தாக்கல் செய்த விவாகரத்து வழக்கில் தீர்ப்பை விரைவாக வழங்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. கண்டி நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள கதி நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட தீர்ப்பின் நகலையும் விவாகரத்து சான்றிதழையும் வழங்க 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரப்பட்டுள்ளது. நேற்று காலை 11 மணியளவில் லஞ்சம் பெற்றபோது லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஓவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்காவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் சில காரணங்களால் அன்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே எதிர்வரும் 25ஆம் தேதி காலை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு நேற்றைய தினம் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்ற உத்தரவை மீறினார் என தெரிவித்து மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையின் கோரிக்கையை தொடர்ந்து தென்னக்கோனை ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக ஆதாரங்களை முன்வைக்க மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தயாரித்த ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தென்னக்கோனுக்கு பிணை வழங்கப்பட்ட ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதன்படி நீதிமன்ற வளாகத்துக்குள் வாகனம் கொண்டுவர காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அவரது சட்டக்குழுவின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்த போதிலும் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி அவர் உயர் ரக வாகனத்தில் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. பின்னர் சிஐடி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்துள்ள நிலையில் இதுவே ஒரு புதிய அழைப்பாணையை அனுப்ப வழிவகுத்துள்ளது. முன்னரும் அவரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதிலும் அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் நீதிமன்றில் சரணடைந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் 3 மேலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மகர நீதவான் நீதிமன்றம் நேற்று நாள் வரையும் 2025 மே 5 வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டது. போலி ஆவணங்களை பயன்படுத்தி அரச நிலங்களை அபகரித்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மார்ச் மாதம் பத்திரமுல்லையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்தபோது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கிரிபத் கொடையில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலம் தொடர்பான நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் மேர்வின் சில்வா கைது செய்யப்பட்டார். கண்டி நகர எல்லைக்குள் மொத்தமாக 820 தன்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கண்டி மாநகர சபையின் தலைமை நகராட்சி வைத்திய அதிகாரி வைத்தியர் பசன் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். புனித தந்த சின்னத்தின் காட்சிப்படுத்தல் நிகழ்வில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் தன்சல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று ஜெய்சிங்க கூறினார். நேற்று முன்தினம் இரவு பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காக கண்டி மாவட்ட செயலகம், ஸ்ரீ தரதா மாளிகை மற்றும் கண்டி நாத ஆலயம் ஆகியவற்றால் தன்சல் ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் பல்வேறு நன்கொடையாளர்களின் நன்கொடைகள் மூலம் உணவுப் பொதிகளை விநியோகிக்க முடிந்தது. அத்தோடு இலங்கை ராணுவத்தின் ஆதரவுடன் உணவு தயாரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த கூறினார். மேலும் கண்டி ஏரி வட்ட வீதியில் இரவு தங்கியிருந்த பக்தர்களுக்கு மாவட்ட செயலாளரின் தலைமையில் உணவுப் பொதிகள் விநியோகிக்கப்பட்டன.
இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். சுமார் 7 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வாள்வெட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உடுத்துறை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் வீட்டுக்கு ஆழியவளை பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் சென்று கலந்துரையாடிய போது அது வாக்குவாதமாக மாறி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த ஆழியவளையைச் சேர்ந்த குடும்பஸ்தர் மருதங்கேணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரும் மதுபோதையில் இருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். களுத்துறை வாதுவை பிரதேசத்தில் சாரதி ஒருவரை கத்திமுனையில் மிரட்டி காரை கொள்ளையிட்டு சென்றதாக கூறப்படும் 2 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணாந்துறை பின்பத்தை பிரதேசத்தில் வசிக்கும் 19 மற்றும் 24 வயதுடைய இளைஞர்களே இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது 3 இளைஞர்கள் கார் ஒன்றை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டுள்ள நிலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து சாரதியை கத்திமுனையில் மிரட்டி காரை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்த கார் சாரதி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கார் சாரதி இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசாரால் பாணாந்துறை பின்பத்தை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைக்க சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் கஞ்சா செடிகளை வளர்த்ததற்காக மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பண்டாரவெல கொஸ்லந்த பகுதியில் உள்ள மருத்துவ அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைதாகியுள்ளார். பண்டாரவளை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இது நடந்துள்ளது. மருத்துவரின் வீட்டில் சுமார் 4 அடி உயரமுள்ள 14 கஞ்சா மரங்கள் அங்கு காணப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மருத்துவர் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 8,46,221 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்தின் முதல் 20 நாட்களில் 1,23,945 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த காலப்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 24,776 ஆகும். அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 14,060 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 10,873 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 9,387 சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வந்துள்ளனர். மேலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 8,404 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 5,719 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. மன்னாரில் பெற்றோரால் கல்விக்காக விடுதியில் இணைக்கப்பட்ட மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக முருங்கன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவின் இலுப்பை கடவையை சேர்ந்த மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவின் இலுப்பை கடவையை சேர்ந்த இம்மாணவியை பெற்றோர் முருங்கனில் உயர் கல்விக்காக கன்னியர் குறுமட விடுதியில் நேற்று முன்தினம் இணைந்துள்ளனர். ஏனெனில் குறித்த மாணவி நேற்று முன்தினம் இரவு தவறான முடிவெடுத்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து உயிரிழந்த மாணவியின் சடலம் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முருங்கன் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி மருதநகர் பகுதியில் எரிவாயு சிலிண்டர் கசிவு காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. 58 வயதுடைய பெண்ணொருவர் தனது வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது குறித்த பெண் அணிந்திருந்த ஆடையில் தீப்பற்றியுள்ள நிலையில் அவர் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தம்புளையில் சம்பவித்த கோர விபத்தில் இளம் தம்பதி உயிரிழந்த நிலையில் மகன் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
தாம்புள்ளை குருநாகல் வீதியின் பெலிகமுவ பகுதியில் நேற்று காலை விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தெகிந்த கண்டிய பகுதியைச் சேர்ந்த 30 மற்றும் 28 வயதுடைய கணவன் மனைவி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. குடும்பமாக மோட்டார் சைக்கிளில் சென்ற வேளையில் குறுக்காக வந்த நாயில் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மூவரும் கலேவெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி தம்பதி உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த மகன் மேலதிக சிகிச்சைக்காக தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.